இதுக்கு அதே மாதிரி வாக்குகள்லாம் கொடுத்தாங்க. திமுக என்னென்னலாம் சொன்னாங்க, நீட்டு எடுத்துருவோம்னாங்க, டாஸ்மாக் ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்க, நோ. அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நல்லா மண்ணை கவிட்டாங்க. இவ்வளோ தோல்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட என்னத்தை சொல்ல போறாங்க தெரியல. நம்ம தனிப்பட்ட இதெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கலைஞரை கூட பல விதத்தில் விமர்சிப்பேன். பட் ஸ்டாலினை விமர்சிக்க முடியாது. காரணம் அவர் எழுதி கொடுத்து படிக்கிறவர். ஒரே நேரம் சிரிப்பு தான் வருது. எல்லாருக்குமே தெரியுது இந்திய அலையன்ஸு ராகுல் காந்தி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அவரை போய் கேட்குறீங்க. மோடிக்கு உலக லெவலில் எப்படி இருக்குன்னு தெரியுது. பட் அவர் சிஎம் ஆகிற அளவுக்கு இப்போ இல்லை. துணை சிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா அடுத்தது நீங்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா பாமகவுமே இவங்களோட இணைஞ்சிருக்காங்க. இவங்க பாமக இணைஞ்சோன்னே எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவையும் சந்திச்சுட்டு வந்துட்டாரு டெல்லியில. இதுக்கப்புறம் யாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க? அதுக்கு முன்னாடி இப்போ திமுக பற்றி சொல்லுவோம். இங்கே அலையன்ஸ் என்ன சொன்னாங்க, நம்ம இதுக்கு ஒரு போன வாரம் இருக்கும் நினைக்கிறேன், அலையன்ஸுக்குள்ளேயே குளறுபடி நடக்குது, அலையன்ஸுக்குள்ளேயே சட்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு திமுகவில் சொன்னாங்க. நம்ம அப்பயுமே சொன்னோம், நீங்கள் உங்கள் அலையன்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ அங்கே என்ன சொல்கிறது, மீன் கடை சண்டை நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அப்புறம் நம்ம இவர் திருமாவளவன், நம்ம டாக்டர் ராமதாஸ் உள்ளே வரணும்னு பார்க்குறாரு. அவரு நான் வெளியில் போயிடுவேன் திருமாவளவன் மிரட்டுறாரு. இந்த மாதிரி அங்கே பல குளறுபடிகள். அது மட்டும் கிடையாது, இப்போ இங்கே அலையன்ஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸு அதை பார்த்து அவங்களுக்கு கதி கலங்குறாங்க, இன்னும் எந்த இடத்துல போயிடுமோ அப்படிங்கிறது. ஸோ அதனால் திமுகவுக்கு ஒரு பெரிய பீதியான நிலைமை இருக்குது. வருவோம் மாட்டோம், இப்போ அதாவது ரொம்ப உறுதியாக சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. வருவோமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசுகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களோட கேள்வி, பிஜேபி டிஎம்கே இது எங்கேயுமே போகாது. பழைய 21 எப்படி இருந்த மாதிரியும் அதை விட இங்கே பல மடங்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது நம்ம எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது 2 இருந்தது. இது இல்லாமல் மற்ற கட்சிகளாக என்ன வரும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி ராமதாஸுக்கு அவரு கிட்டத்தட்ட நான் இப்போ பல விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். அவரும் நம்முடைய அண்ணாமலை இருக்கார் இல்லையா, பிஜேபியில் முன்னாள் தலைவர், அவரை மாதிரி அறிவு சார்ந்து ஒரு டாபிக் எடுத்தாருன்னா அதை முழுமையாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதில் இருக்க நுணுக்கங்கள், அதில் இருக்க குறைபாடுகள், அதில் இருக்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக பேசக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்தி பக்கம்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ராகுல்லேருந்து கீழே இருக்க வரைக்கும் நம்ம செல்வ பெருந்தகவே பார்க்கலாம் எப்படி அது கட்சி எப்படி இருக்குன்ட்டு. அதனால நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர்னு சொல்றாரு. இப்ப ஆனா அன்புமணி அவர்கள் நம்ம அதிமுக கூட இணைஞ்சிருக்காங்க. இதனால எப்படி பாக்குறது? ராமதாஸ் நம்ம அந்த காலத்துல இருந்து பார்த்திருக்கோம், ஒரு கரடு முரடான ஆளு. பேர் தான் ஒரு டாக்டர். அவர் நம்ம உடனே இன்னைக்கு உடனே அவமதிப்பா பேச வேண்டாம். அவரு ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கக்கூடியவர். அது நல்லதோ கெட்டதோ, பட் இப்போ அவர் ஒரு நிலை குலைஞ்சி போய் தான் இருக்காரு. 90 தாண்டிட்டாரு, இல்லை 90 கிட்ட போயிட்டு இருக்காரான்னு தெரியல. எப்படி பிஜேபி அத்வானி பழைய தலைவர்கள்லாம் வயது முகப்பு காரணமாக ஒதுக்கி வைக்கிறாங்களோ, அதாவது மதிக்கும் ஆனால் ஒதுக்கி வைப்பார்கள். அந்த மாதிரி இங்கே டாக்டர் ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரம் இது. அதனால அவருடைய பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுக்க முடியாது. இந்தி கூட்டணியில் அவருக்கு சேர முடியாது. சேர்ந்தாலும் இப்போ நான் இப்போதான் நான் சொன்னேன், நான் ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னேன், திருமாவளவன் ஒத்துக்க மாட்டார். அப்படி இருந்ததுன்னா திருமாவளவன், ஏன்னா அன்புமணி ராமதாஸை காட்டிலும் இன்ஃபேக்ட் அன்புமணி ராமதாஸ் என்னைக்குமே திருமாவளவனை தவறா பேசுறது கிடையாது, அவர் எதிர்த்தது கிடையாது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் தான் திருமாவளவனை பகிரங்கமா எதிர்த்திருக்காரு. அந்த பகை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் வேணாலும் சொல்லலாம், அது குடும்ப சண்டைனால அப்படி சொல்றாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்காக அப்படி சொல்றாருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில வந்தால், இந்தி கூட்டணியில வந்தால் திருமாவளவன் அதுல இருப்பாரா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால அது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 90%, 90ல 99% பாட்டாளி மக்கள் கட்சி திமுக சைடு போறதுங்கிறது முடியாத காரியம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக வச்சிடுச்சுன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்தாலே திமுகனா திருமாவளவன் தான், திருமாவளவனா திமுக தான் இருக்கு. இப்ப ஒருவேளை பாட்டாளி மக்கள் இங்க வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இல்ல, வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. வந்தா திருப்பி அங்க குளறுபடி, இன்னும் கூட இப்ப ஆல்ரெடி அங்க குளறுபடி இருக்கு. காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சு தொங்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும்
இடஒதுக்கீடுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவுதான் கொடுப்போங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் எல்லா மீடியால வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்து டெபாசிட்டே இழந்துரும் அப்படின்னு சொல்றாரு. யாரு நம்ம இவரு திருச்சி வேலுசாமி. அந்த மாதிரி பல இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்னு திமுகவுக்கு காங்கிரஸ் விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிறது இயல்பு தான். அந்த காலத்துல இருந்தே சரி, காங்கிரஸ் பிரிஞ்சு ராஜாஜி தனியா வந்தப்ப ராஜாஜியை கூட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆரியரை எதிர்க்கிறோம், பார்ப்பனரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 67ல இவங்க ராஜாஜியை கூடவே வச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த திமுகங்கிறது ஒரு என்ன நம்ம ஒரு திட்டமிடல் இல்லாத கட்சின்னு சொல்லலாம். வேற ஏதாவது சொன்னா அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னத்தையும் உள்ள போட்டுருவாங்கல்ல. திமுக மட்டும் நம்ம எதுவும் பேச முடியாது, மற்ற கட்சியெல்லாம் பேசலாம், மற்றெல்லாம் பண்ணலாம். எந்த அதனால வந்து திட்டமிடல் இல்லாத ஒரு கட்சி. பட் மக்கள் வந்து ஒரு ட்ரெடிஷனா அப்படியே அவங்க வந்து திமுக ஆர்டர் பண்றாங்க. பட் இனி அதுவுமே கம்மி ஆயிடுச்சு. அந்த ஒரு திமுகவுக்கு தான் அப்படின்னு ஓட்ட போடக்கூடிய அவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்திலேருந்து இருந்தது ஒரு கும்பல். அப்புறம் சிறுபான்மையினர்ல கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு இருந்துச்சு. இப்போ முஸ்லிம்ஸ் ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் 90% வெளியில வந்துட்டாங்க, வந்துட்டு இப்போ விஜய் பக்கம் வந்துட்டாங்க. அதனால திமுகவுக்கு இது ஒரு அலர்ட் தான். அதனால ராமதாஸ் அந்த பக்கம் போக மாட்டாரு அப்படிங்கிறது தான் பேச்சு தான் இருக்குமே தவிர போட மாட்டாங்க. இந்த பக்கம் தான் பாட்டாளி மக்கள். இப்போ நீங்க இந்த என்டிஏ அலையன்ஸுக்கு திருப்பி வாங்க. பிஜேபி, ஏஐஏடிஎம்கே, பிஎம்கே ரெடி. அதுக்கப்புறம் தேமுதிமுகவும் ஆல்மோஸ்ட் என்டிஏ பக்கம் தான் வருவாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. அந்த கட்சியெல்லாம் சிறு கட்சிகள் நீங்க சொல்லலாம். ஆனால் அந்த கட்சி தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பையும் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு எண்ணிக்கையும் இருக்கு, அவங்களும் வருவாங்க அப்படிங்கிறது நம்மளது. இன்னும் போக போக கடைசி அமைத்துல பாருங்க ஒரு பெரிய த்ரில்லிங்கா இருக்குது. நீங்க வந்து இப்போ ஜனவரி எண்டு பிப்ரவரியில பாருங்க, மிகப்பெரிய த்ரில்லிங், யாருமே எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லிங் இருக்குது என்டிஏ நடக்க போகுது. அப்ப திமுக வந்து ஒண்ணு அவங்களே நிக்காம போயிடணும், நின்னாலும் வராதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நிலைமை வரப்போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். அமமுக வந்து இணையறதாவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு சார். டிடிவி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒத்து போகாதுன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயம்தான். பட் இப்போ வந்து நான் போன பேட்டில நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ரோட்லயே ஏதோ ஒரு பெரிய ஒரு மிருகமோ ஒரு பாம்போ ஒரு போது அது திறத்தணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை திறத்தணும். அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்குது. அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து எந்த கட்சியும் இங்க வரலாம். இப்போதைக்கு முதல்ல இருக்கிற கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர இதுல வந்து அமமுக பெரிய இது இல்லை. நம்ம சொன்னது மாதிரி தான், அவருடைய பேருக்கு தான் இருக்குது, அவர் கட்சிக்கு யாருக்கும் ஒண்ணுமே கிடையாது. பேருக்கு இருக்குது, பேருக்கான சில வாக்கு எண்ணிக்கை இருக்குது, சேர்றதுனால ஒன்றும் இது கிடையாது. அவர் சேர்ந்தாலும் பெரிய வெற்றிக்கான பாதைன்னு சொல்ல முடியாது, சேரலைனாலும் தோல்விக்கான பாதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அது வந்தா சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் நமக்கு வந்து என்டிஏ பலமாகணும், இந்திய வந்து வீக் ஆகணும், அங்கதான். அப்படி பார்த்தா இப்போ ஏன் செங்கோட்டையன் அவர்களை கைவிட்டார் எடப்பாடியார்? கழட்டிட்டாருன்னா நம்ம வந்து அவராக தான் போயிட்டாருன்னு சொல்லலாம். பட் இவரும் கழட்டி விட்டாருன்னா காரணம் வந்து ஒரு கட்சியில இருந்துகிட்டே பேசலாம், அங்க இருக்க நியாயங்கள் தவறுகள் அதை பேசலாம். பட் சுயநலமா வந்து ஒரு கட்சிங்கிறது ஒரு இது இருக்கு, ஆலோசித்து பேசணும். தன்னிச்சையா பேசுறதுன்னா அங்கே அந்த உரிமை இல்லை. நம்ம அதை ஒத்துக்கிட்டு அவனுக்கு பிஜேபி மாதிரி பிஜேபியில் மட்டும்தான், இந்தியாவில் ஒரே ஒரு கட்சியில் மட்டும்தான் அவங்க கட்சி மெம்பர்ஸு லீடர்ஸு தன்னிச்சையாக எது வேணாலும் பேசலாம். இங்கே அது பேச்சுரிமை 100% உள்ள ஒரே கட்சி வந்து இந்தியாவில் எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி. மற்ற கட்சியில் அது இல்லை தான், கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான காரணங்களை நம்ம அப்படியே வழியாக கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டை திமுக. அதனால அது இருக்கு. ஸோ செங்கோட்டையன் போனது நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். செங்கோட்டையன் போனது அதிமுகவுக்கு பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு தாவேக்கலை போனது அவருக்கு பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செங்கோட்டையன் தாவேக்கலை சேர்ந்தனால தாவேக்காக்கு அது பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏத்து மரம் இறக்க மரம் மாதிரி தான், அது எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இதனால பெரிய பாதிப்பு கட்சிக்கு வருமானா வராது. செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சதால பலம்ன்றீங்க, கண்டிப்பாங்க. அதிமுகவுக்கு பலம் இல்லைன்றீங்களா? அதான் நான் சொல்லிட்டேன், அதிமுக கொஞ்சம் பலம் கம்மி தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஈரோடு பல பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கு அவருடைய தொகுதி ஈரோடு பகுதி இருக்கு இல்லையா, அங்க வந்து இருக்காரு. அங்க செந்தில் பாலாஜி ஒரு கரூர் இந்த இதெல்லாம் ஈரோடு அதெல்லாம் வந்து அவரு அந்த அளவுக்கு பலமா இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பவர் எதிர் முனையா இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா நல்ல முறையில செந்தில் பாலாஜி எப்படிப்படும் தெரியும். பட் இவர் நல்ல முறையில மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்காரு. அவருடைய பேசக்கூடிய விதங்கள், நடந்துக்கக்கூடிய விதங்கள் செங்கோட்டையெல்லாம் வந்து மிகவும் தரமானதாக இருக்கும். அதனால அதிமுக அதை அவரை விட்டது வந்து கொஞ்சம் நம்ம தவறுன்னு சொல்லிக்கணும். நிறைய பேச வேணா, ஸ்ட்ரெயிட்டாவே தவறு அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். அது அவரா போனாரா இவங்களா வெளியில அனுப்புனாங்களாங்கிறது அடுத்தது. ஏன்னா நம்ம பொதுமக்கள் நமக்கு என்ன நடந்து தெரியாது. ஆனால் செங்கோட்டையுடைய இழப்பு அதிமுகவுக்கு
இழப்பு தான். அப்போ முதலமைச்சரா நான் உட்கார முடியாத வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக எடப்பாடி தான் உட்கார போறாரு. அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் ஆ. புறப்படாதீங்க. நான் சொல்லியிருக்கேன். நான் ஆ. ஜனவரி எண்டு பிப்ரவரி பிகினிங்கில் பாருங்க, இங்கே பெரும் தலைகீழாக நடக்க போகுது. ஆ. பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. மெகா வெற்றி வரப்போகுது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஆட்சி அமைக்க போகிறதில்ல, இங்கே சிஎம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு தெரியும். நம்ம பீகார்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பிஜேபி 73 சீட்டு, அவங்க 46 சீட்டு. இந்த இதுலேயும் 25லையும் பார்த்தீங்கன்னா அவங்க 100க்கு நியராக வாங்கியுமே நம்ம இவங்கள உட்கார வச்சிட்டார், பீகார் நிதிஷ்குமார். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையாக கட்சி. அவங்களுக்கு வந்து தான் ஆட்சியில் உட்காரணும், தான் தான் சிஎம்மாக வரணும் அப்படின்னு கூட பிஜேபி கிடையாது. அவங்களுக்கு நாடு தான் முக்கியம். அதனால இப்போ தமிழ்நாடை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அவ்வளோதான். அவங்க இப்போ கேட்டுக்கதே மிஞ்சி போட எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசல் புரசலாக பிஜேபிக்கு ஒரு 30 சீட்டு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? எவ்வளவு 234ல் 30ங்கிறது என்னது 7-8% தான். அதனால வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. அவங்க வேண்டு கிடையாது, அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. பிஜேபிக்கு ஆட்சி பிடிக்க கிடையாது. எடப்பாடியாரோ யாராவது வந்துட்டு விஜயோ வேற யாரோ வரட்டும், ஆனால் திமுக நிலைக்கக்கூடாது. காரணம், இந்த நாட்டில் கலாச்சாரம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா டெலிபரேட்டாக எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. இஸ்லாமிய சகோதரர் இது பண்ணவே இல்லை. அதனால் வந்து இதுக்கு அதே மாதிரி வாக்குகள்லாம் கொடுத்தாங்க. திமுக என்னென்னலாம் சொன்னாங்க, நீட்டு எடுத்துருவோன்னாங்க, டாஸ்மாக் ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்க, நோ. அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி நல்லா மண்ணை கவிட்டாங்க. இவ்வளோ தோல்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட என்னத்தை சொல்ல போகிறாங்க தெரியல. அது மாதிரி 505 திட்டங்கள் சொன்னாங்க, போர்ட்ஃபோலியோ சொன்னாங்க. அதில் வந்து 200 கூட பண்ணவே இல்லை. அந்த 200மே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி தெரியும்? இன்னைக்கு வந்து நாங்க 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காரு. நான் அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்கு தெரியாதா நாங்க எத்தனை பண்ணோம்? தெரியாது. நம்ம இது வந்து நம்ம பாவம். அதான் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த ரமேஷ்குமார் நான் தர சொல்லியிருக்கேன். முதல் மந்திரி ஸ்டாலின் வந்து நல்லவர், ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், எல்லாமே ஓகே. ஆனால் அவருடைய நினைவின் கீழ் ஆட்சி நடக்கவில்லை. எழுதி கொடுக்கறதுக்கு கீழே தான் அவர் பேசுகிறார். அதனால் வந்து நம்ம தனிப்பட்ட இதெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கலைஞரை கூட பல விதத்தில் விமர்சிப்பேன். பட் ஸ்டாலினை விமர்சிக்க முடியாது. காரணம், அவர் எழுதி கொடுத்து படிக்கிறவர். அதனால் பண்ண முடியாது. சார், ஜனவரி இறுதியில வந்து 2 தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கு சார். அவங்க 2 பேரும் உள்ள வந்து ஒரே நேரத்தில் இறங்கினா எப்படி இருக்கும் தமிழ்நாடு? ஒரே நேரம் சிரிப்பு தான் வருது. எல்லாருக்குமே தெரியுது இந்திய அலையன்ஸு ராகுல் காந்தி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் திருப்பி அவரை போய் கேட்குறீங்க. மோடிக்கு உலக லெவலில் எப்படி இருக்குன்னு தெரியுது. அதனால் வந்து மோடி வந்தால் இப்போ வந்து க்ரோத் ஆகிருக்கு. நம்ம பழைய மதிப்போட காமிச்சிருக்கோம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் ஸ்டாண்டலோன பிஜேபியும், என்டிஏ வந்து 21 மாநிலத்தில் ஆளுது. 2ல் 1 பங்கு ஆளுது. இன்னும் ஒரு பங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தூரம்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. அதனால் மோடிக்கு எங்கே போனாலும் வரவேற்பு ஆக்ரோஷமாக மிகவும் வலிமையாக இருக்குது. நம்ம இவரை பற்றி கேட்டீங்க, யார்? நம்ம ராகுல் காந்தியை பற்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் வெளியே வராருன்ற மாதிரி இருக்கே. தூங்கிட்டாரு. தூங்கிட்டு அப்பப்போ ஏச்சு நேராக தூங்கினோன்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த காலத்தில் ரஜினி படத்தில் ஒரு இது இருக்கும், என்னது நான் மறந்து போச்சு, நினைத்தாலே இனிக்குன்னு ஒரு படம். அது என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியில் ஒரு பாட்டு வரும். காலையில் சாப்பாடை வந்து லண்டன்லேயும், நைட்டு சாப்பாடு வந்து சிங்கப்பூர்லேயும் சொல்லி ஒரு நாட்டில் வரும். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. யாருன்னா ஷெட்யூல் போடுறாங்க ஒருத்தவங்க. அவர் வந்து எப்போதுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். மற்றபடி எப்போயாவது கூப்பிடுவாங்க. எப்படி வந்து நம்ம முதல் மந்திரி எழுதி கொடுத்து பேச சொல்கிறாங்களோ அப்பப்போ டிப்ஸ் கொடுத்து, அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கே எலெக்ஷன் நடக்குதுங்க, ஞாபகம் இருக்கா? அப்படியா, எனக்கு தெரியாத அப்படின்னு கேட்பாரு ராகுல் காந்தி. வாங்க சும்மா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுங்க அப்படிம்பாரு. அங்கே வந்து வேகமாக ஒரு வரைக்கையில் இறங்கி வந்து ஏரோப்ளைன் விட்டு இறங்கி பின்பக்கம் கையை கட்டி டங்கி நடப்பார். நடந்தோன்னா அப்படியே போயிடுவார். மேடைக்கே போக மாட்டார், அப்படியே ஓடி போயிடுவார். நம்ம இந்த இவர் இருக்காரு பாருங்க, நம்ம வடிவேல் ஒரு படத்தில் பார்த்தோம் இல்லையா, அப்பா என்னை அடுத்து கூப்பிட்றாங்கப்பா, மேலே ஃப்ளைட் வருது பாரு, எனக்கு தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வந்தோன்னா அடுத்தது எங்கே போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாமா சேர்ந்து நினச்சோம். இதில் பேசுறது வேடிக்கையாக இருக்கும், பட் ரியாலிட்டி இதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கறதுல தான் சொல்கிறோம், சரிங்களா? சார், ராகுல் காந்தியில் இனிமேல் வந்து அவங்க வந்து அபரிவிதமான சொத்து இருக்கு காங்கிரஸுக்கு, அபரிவிதமான சொத்து இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து அளவுக்கு மீறி சொன்னோம்னா ரயில்வே, எல்ஐசி, அடுத்து வக்ஃப் போர்டு, அடுத்தது காங்கிரஸ் குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது குடும்பம் உட்காந்துருக்கு. மற்றபடி அதுக்கெல்லாம் ஒன்றுமே மதிப்பு கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. பிஜேபிக்கான ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்கலாம். இங்கே வருவார், கேரளாவில் முன்னேற்றி வந்துட்டு இருக்கோம். அதனால வந்து மாபெரும் வெற்றி என்டிஏக்கு உண்டு அப்படிங்கிறது நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். பட் திமுக பொறுத்த வரைக்கும் பல அந்த எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரு,
அப்புறம் அப்துல் கலாமோட அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் அறிவாளிகள்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பேச சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ படித்தவங்க, இது பண்ணவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது யாராவது ஒரு சின்ன ஒரு கடைநிலை பிஜேபிக்காரன் வந்து அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அதனால அவ்வளோ வெகுண்டு பிஜேபி மேலே இருக்காரு. அதுக்கு சில புள்ளி விவரம்லாம் கொடுக்குறாரு. அதே அவரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பக்கம் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது கிடையாது. நல்லா இதெல்லாம். அதனால வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம், எலெக்ஷனில் பண்ணுவாங்க. பட் இந்தி கூட்டணி இங்கே அதாவது செக்குலர் பார்ட்டி அலையன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெயரை மாற்றிட்டாங்க. இது வந்து வெற்றி வாய்ப்பு இழக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதேமாதிரி காங்கிரஸ் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொல்லை, இல்லைனாலும் தொல்லை. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி காங்கிரஸ். அதனால் வந்து பார்த்துக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து 17 காங்கிரஸ் வாங்கினது காரணமே திமுகவால் அலையன்ஸ் இருந்தனால தான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு விசிக இஃப் ஐம் ரைட் 3 சீட்டுன்னு நினைக்கிறேன் அசம்பிளியில். அது எல்லாமே திமுக கூட இருந்ததுனால தான். அதே மாதிரி திமுக கூட அவங்க இல்லைனாலும் திமுகவுக்கு பாதகம் தான். இப்போ வந்து இப்போ கேட் ஆன் தி வால் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து திமுக இருக்கு. சமீபத்துல கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. திமுகல இருந்து காங்கிரஸ் விலகி தாவைக்கா கூட இணைய போறதாவும் சொல்லிச்சு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்க நாங்க அப்படிலாம் இந்த பேச்சுவார்த்தையில அவதூறு பரப்புறீங்க எல்லாம் சொல்லி குற்றச்சாட்டு நிறைய ஒரு மாதிரி சலசலப்பை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. நடுவுல கொஞ்ச நாளா பரபரப்பா இருந்தது காங்கிரஸே. காங்கிரஸ் எப்பவுமே பரபரப்பு தான். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? போர் அடிக்குது, யாருக்கா போர் அடிக்குது, ஏதாவது ஒரு சண்டை பார்க்கணும், நேரடியாக சண்டை பார்க்கணும். நம்ம சினிமாவில் போய் பார்ப்போம் சண்டைகள்லாம். நேரடியாக சண்டை பார்க்கணும் அப்படின்னா நேராக பஸ்ஸை பிடிங்க. நம்ம சத்தியமூர்த்தி பவன் இருக்கு பாருங்க, அங்கே போய் பாருங்க. அங்கே ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் போது போங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்குள்ள அடியை ஒருத்த சேரை தூக்குறது என்ன, இதை தூக்குறது என்ன, பா சிதம்பரம் ஒரு சைடு, செல்வ பெருந்தகை ஒரு சைடு, ஜோதிமணி ஒரு சைடு. இதே மாதிரி அந்த காலத்துலேருந்து அப்படிதான். இதில் எனக்கு வெல் டீசென்ட் ஒரு மேன் சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு காங்கிரஸில் பீட்டர் அல்போன்ஸ். அவருக்கு தான் தலைவர் பதவி கொடுக்கணும், கொடுக்கல. ஒரே காரணம், அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன், நானா சொல்லலை. ஒரே காரணம் அவர் வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவங்க ஒட்டுமொத்தமாக பேசுறது என்ன, சிறுபான்மைக்கு நாங்கள் தான் காவலர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதே காங்கிரஸ் இது பீட்டர் அல்போன்ஸுக்கு அந்த வரிசையின்படி ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்துச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக. ஆல்மோஸ்ட் எல்லாம் த்ரூ ஆயிடுச்சு. கடைசியில் அவர் வந்து கிறிஸ்டின்னு, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு டெல்லியிலேருந்து சொன்னாங்க. இது அவர் சொன்னதான், நான் சொல்லலை, அவர் சொன்னதே தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இங்கே தேவையா? அதே மாதிரி இப்போ அமெரிக்க நாராயண ஒருத்தர் இருக்காரு. அவரும் அறிவு சார்ந்து நல்லா பேசுவார். அவரையே ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் வீட்டிலே இருந்துக்கோ போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி, இது மாதிரி நீங்கள் பிஜேபியில் பாருங்க இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால வந்து காங்கிரஸ் அது ஒரு கலவையாக போயிடுச்சு. அங்கேயும் ஒரு ஒற்றுமை கிடையாது. அதே சமயத்தில் திமுகவில் வந்து பல பேர் அது காங்கிரஸ் திமுகவோட போகணுன்னு ஒரு கும்பல், போகக்கூடாதுன்னு ஒரு கும்பல் நல்லா இருக்கு. ஸோ திமுக வந்து என்டிஏல பல குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. என்டிஏல எந்த குழப்பமும் இல்லை. திமுக அலைன்ஸ் உங்களுடைய இதில் தான் குழப்பங்கள் அவ்வளவு இருக்குது. அதனால வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இப்போ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ. அது விஜயும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம சொல்ல முடியாது. பட் அவர் சிஎம் ஆகிற அளவுக்கு இப்போ இல்லை. துணை சிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா அடுத்தது நீங்க தான் சிஎம் தமிழ்நாடு. இப்போ தாவைக்கா வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி இணையுமா? அது நம்ம இப்போ எதுவும் வார்த்தைகளை விடக்கூடாது. வெயிட் அண்ட் சி. இப்போ எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. வெயிட் அண்ட் சி. ஆனா தாவைக்கா வந்து கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டோன்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா எந்த கட்சி பழைய கட்சி தலைவர்கள் வேற யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்க, வரிசையாக வந்துட்டாங்க பாருங்க. அதனால வந்து இன்னும் போக போக நிலைமை எப்படி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கமலஹாசன் மாதிரி வீட்டுக்கு திருப்பி போகணுமா, இல்லை இன்னொரு கட்சி போய் சேரணுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அடமெண்ட்டாக இருக்கலாம். பட் கள நிலவரம் என்னன்னு பார்த்துக்கிட்டு இங்கே பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் புரிஞ்சுக்கிட்டு, அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா ஓகே. அதனால இப்போ உங்களுக்கு பரம விரோதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அதிமுகவுக்கு அது ஒரு கட்சி, அது ஒரு பரம விரோதி சொல்ல முடியாது. திமுக அதிமுக. பிஜேபிக்கு பரம விரோதி யாருன்னா திமுக. அதனால மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் நிறைய பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, ஆலோசிப்பாங்க. ஒரு நல்ல முடிவு பிப்ரவரி 1 வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால வந்து திரும்பவும் சொல்றேன், என்டிஏக்கு பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இங்கே இருக்குது. அதே மாதிரி கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலையும் நம்ம என்டிஏ கூட்டணி அது கண்டிப்பாக பிடிச்சிடுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இங்கே தமிழ்நாடு போக போக தெரிய வரும். ஓகே சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.